ஜனநாயகன் படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்காம மத்திய அரசு பழிவாங்கும் நோக்கோடு செயல்படுகிறது அப்படின்றத நீங்க கண்டனம் தெரிவிக்கிறீங்க, ரைட்டா? ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர் ஊருகாசு திருடி இந்த படத்தை எடுத்ததாக இதுவரை எங்கேயும் தரவுகள் இல்லை, இல்லைங்களா? நீ எதுவும் படிச்சே பார்த்த மாதிரி இல்ல. ஆனா ஊருகாசு திருடி எடுத்த படம் தான் பராசக்தி என்பது ஊருக்கே தெரியும். மத்திய அரசு உள்ளபடியே உங்கள் படத்தை தான் தடை செய்திருக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்சு அந்த ஜனநாயகன் படத்துல மத்திய அரசுக்கு எதிராக வசனங்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, இல்லையா? அது ஏதோ ஒரு கேஸ் இருக்கின்றது தொடர்பான படம் என்று நினைக்கிறேன். அதனால அதுக்கான வாய்ப்புகள் அதில் இல்லை. இதுல நேரடியாக மத்திய அரசை விமர்சிக்கும் வசனங்கள் இருக்கிறது. படம் பார்த்து விட்டு வந்திருக்கிறோம். டெல்லி தான் இந்தியாவா? இதை எப்படிப்பா விட்டுச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்? அதுதான் சார் புரியல. ஜனநாயகனே தடுக்கிறாங்க. இப்போது யார் ரகசிய கூட்டணியில் இருப்பது? நான் அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன், திமுகவை தொட முடியாது. அவங்க எந்த இடத்துல காலில் விழுகணும், எந்த இடத்துல கதவை தட்டணும் எல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பிஜேபி பற்றி தெரியாது. இதுதான் நான் சொல்ல விரும்புவது. இப்போ இது என்ன கணக்குன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. மத்திய அரசு திட்டுறீங்க, ஒரு 2-3 இடத்துல சில டயலாக்ஸ் மியூட் பண்ணிருக்காங்க, கட் பண்ணிருக்காங்க. அது ஒன்றும் படத்துல ஒன்றும் பெருசா டிஸ்டர்பன்ஸ் பண்ணல. படம் தான் நம்மள டிஸ்டர்ப் பண்ணுது. கருமத்தை இப்போ ஒரு 450 ஸ்கிரீன்களில் பராசக்தி ஓடுவதாக இருந்தது, 600 ஸ்கிரீன்களில் ஜனநாயகன் ஓடுவதாக இருந்தது. இப்போது ஜனநாயகன் படம் வெளிவராது என்றது தெரிந்து விட்டது. கண்ணுக்கண்ண தூரம் வரைக்கும் தெரியல. அதனால பொங்கல் விடுமுறைக்கு முழுக்க கல்லா கட்ட போகிறீர்கள், கரெக்டா? பொங்கலுக்கு தீபாவளி போல ஒரு நாள் முடிஞ்சாலும் பொங்கலுக்கு ஒரு 3-4 நாள் லீவ்ல இருக்கும். காணும் பொங்கலுக்கு எதையாவது காண வேண்டும் என்று மக்கள் வெளியே கிளம்புவார்கள். அப்ப இந்த கருமத்தையாவது காணுவோம் என்று போய் தியேட்டருக்கு போய் பணத்தை கொட்ட போகிறார்கள். நீங்கள் போனியில் பணத்தை வார போகிறீர்கள். இது எப்படி மத்திய அரசு சாத்தியமாக்கியது? நீங்கள் சொல்லும் அந்த சென்சார் போர்டு ஆயுதத்தை மத்திய அரசு ஏன் உங்கள் மீது பாய்ச்சவில்லை? இப்ப யாரும் ஃப்ராடுத்தனம் பண்றது ஊருக்கே தெரியும். நம்மளே பலமுறை பேசியிருக்கோம். ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டுக்கு டாமி போனதுக்கான காரணம் என்னப்பா? டாஸ்மாக் ஊழல். அந்த துட்டுல எடுத்த படம் தான் இதுன்றது ஊருக்கு தெரியும், நமக்கு தெரியும், பிஜேபிக்கு தெரியும், டாமிக்கு தெரியும். இதைத்தானே தடை பண்ணிருக்கணும். அப்ப யார் ரகசிய உறவுல இருக்கிறது? யார் கள்ள கூட்டணியில இருக்கிறது? அப்ப விஜய் அவர்கள் சொன்னது கரெக்டா தான் சார் போச்சு. ரகசிய கள்ள கூட்டணி அதை அவர் சொல்லணும்ல. என் படம் வரல, உன் படம் வருது, என்னயா கணக்கு இது? நீ என்ன கள்ள கூட்டணி வைக்கிறதுனா நேரடி கூட்டணி வைக்கிறதுல வைக்கணும். வச்சாதானே எதிரியை ஒழிக்க முடியும். ஒரு எதிரியாவது 2 எதிரியும் சேர்ந்து ஒன்ன ஒழிச்சாங்கன்னா சேர்ந்துட்டாங்களா? நீ நினைச்சிட்டு இருக்க எதிரின்னு என்ன நடந்திருக்கு யோசிச்சு பாரு தம்பி. 900 ஸ்கிரீன்ல ஒரு படத்தை போட்டு, அதுவும் 4 நாள் லீவ் இருக்கிற ஒரு நேரத்துல 900 ஸ்கிரீன்ல காலையில 9 மணில இருந்து 5 ஷோ ஒரு நாளைக்கு ஓட்டுனா மொக்க படமா இருந்தாலும் துட்டு சம்பாதிக்காதப்பா. நீங்க தான் மொக்க படம்னு சொல்றீங்க. சில பேருக்குலாம் பிடிச்சிருக்கு. கண்டிப்பா நல்ல லாபம் வரதான் போகுது. கண்டிப்பா வருமானத்தையும் அதுதான் நான் மீண்டும் இன்சிஸ்ட் பண்றேன். இதை போட்டதுக்கு சல்லியர்கள் படத்தை போட்டுருக்காங்க. ஆமா, அண்ணன் சந்தோஷப்பட்டிருப்பார் சுரேஷ் காமாட்சி என்ன. சோ இப்போ இதை யோசிக்கணுமா வேணாமா? கண்டிக்கிறீங்க, ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டு அந்த ஆயுதத்தை உங்க குடும்பத்தை நோக்கி ஏன் பாய்ச்சல? சார் இது நம்ம பேசினா வன்மத்தை கக்குறோன்றாங்க. அரசியலுக்கு எதுக்கு வரோன்னு திரு விஜய்க்கு தெரியுதா இல்லையா? இந்த வன்மம் போர்ஷனை பின்னாடி வச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். ஒரே லைன் மட்டும் ஒரு சின்ன வன்மம், ஸ்மால் வன்மம். ப்ளீஸ் கண்டினியூ. மக்களோட பிரச்சனைய பேசுறதுக்கு, மக்களுக்கு நன்மை செய்யறதுக்குன்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கான பிரச்சனையை நீங்க பேசாட்டி எங்களுக்கு எப்படி நீங்க பேசுவீங்க? எப்படி நம்பிக்கை வரும்? இந்த வன்மம் போதும், கண்டினியூ பண்ணலாம். ஐயோ அதுக்கெல்லாம் அவருக்கு தைரியம் முடியாது. கண்டினியூ பண்ணுவேன். இல்ல வேணாம் சார், வேணாம் சார். வன்மத்தை கக்காம இருக்க முடியல.